ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் மேக்கப் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு இன்சைட்டோட ப்ரோ கன்சீலர் பேலட்டில் இருக்கிற கரெக்டர் எடுத்து லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு செட்டிலிங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபவுண்டேஷன், இது வந்து கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன். என்ன இது பார்த்திங்கன்னா டீப் வாங்கியிருக்கேன். ரொம்ப டார்க்காக இருக்குது, பட் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகுது. மினிமம் கவரேஜ் தான், மேக்ஸிமம் கவரேஜ்லாம் இல்லை, ரொம்ப மினிமம் கவரேஜ் தான். அந்த கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாதிரி லைக் ஃபவுண்டேஷன் போடுறத விட அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கையில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக வரும், பட் நம்மளோட பிளெண்டிங்கில் அது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அதை ஃபுல் ஃபேஸ்க்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் எடுத்தது ஒரு டிப், அவ்வளோதான். ஜஸ்ட் கொஞ்சமாக, அதுவே என்னோட ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்கின்னையும் கவர் ஆக்கிடுச்சு. நெக்குக்கு அப்படியே ரிமைனிங் அந்த ப்ரஷில் இருக்கிறத அப்படியே நெக்குக்கு கொண்டு வந்துடுறேன். நான் ஒரு போட் நெக் போட்டு ஒரு சாரி தான் கட்ட போகிறேன், ப்ளவுஸ் வச்சு ஒரு சாரி தான் கட்ட போகிறேன். அதனால் என்னோடய கவர் இவ்வளோ தூரம் எனக்கு கவர் பண்ணால் போதும். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா கவர் பண்ணியிருக்கேன். இதில் வர எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் நான் இந்த காதுக்கும் நெக்குக்கும் கொண்டு வரேன். எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் ஆர் எக்ஸ்ட்ரா கரெக்டர் எதுவுமே நான் போடலை. ஜஸ்ட் இதில் வர அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் இப்படி கீழே வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட் வரைக்கும், பேக் நெக், தென் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு டைமும் இது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் செட்டில் ஆனால் மட்டும்தான் அதோட நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை இது எடுத்துக்க முடியும். ரொம்ப போட்டு ப்ரஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு செட்டிலிங் டைம் கொடுங்க. நான் அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போது ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கன்சீலர் போட போகிறேன். இது வந்து இன்சைட்டோட நோ ஸ்மட்ச் கன்சீலர். ஆக்சுவலி கன்சீலர் தேவை இல்லை, எனக்கு இங்கே லைட்டாக டார்க் ஐஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் டல்னஸ் இருக்குது, அதுக்காக லைட்டாக போடுறேன். இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி கவரேஜும் நல்லா தருது. இதோட நம்ம ஆஃபீஸ் கோயிங் மேக்கப்பில் கான்சீலர் அண்ட் இதோட ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் போட்டாலே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் லைட்டாக எடுத்துக்கிறேன் நான், எனக்கு ரொம்பலாம் வேண்டாம். இந்த இடம் ஹியர் அண்ட் இங்கே போதும். இந்த இடத்துல மட்டும் எனக்கு கன்சீல் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கன்சீல் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்மளோட ஸ்வெட் பாயிண்ட்ஸான இந்த லிப்ஸ் கிட்ட லைட்டாக, இதெல்லாமே நம்மளோட ஸ்வெட் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல லைட்டாக டேப்பிங் தான் பண்ணுறேன். டேப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் எதுக்கு கண்ணுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகணும். அதனால் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் போடுற ஐ ஷேடோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நான் ஆக்சுவலி ஒரு 1 மினிட்டே ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கே பியூட்டியோட லூஸ் பவுடர், என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆலிவ். ஸ்விஸ் பியூட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஃபோட்டோஜெனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக கே பியூட்டி எடுக்கிறேன். பவுடர் ப்ரஷில் லைட்டாக டேப் பண்ணிக்கிட்டு எக்ஸஸை ப்ளோ பண்ணி விட்டுடுங்க. அண்டர் ஐஸ், ஸ்வெட் பாயிண்ட்ஸ், நெத்திக்கு மேலே நான் லைட்டாக தான் எடுத்தேன். அதுதான் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ஃபேஸ்க்கு நான் பவுடர் பிளெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கான்டூரிங் வேணும்னா பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ கான்டூரிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு ஹைலைட் அண்ட் ப்ளஷ் வச்சு முடிச்சிடுறேன். இப்போ நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். இது வந்து இன்சைட்டோட மேக்கப் எசென்ஷியல்ஸோட ஐ ஷேடோ பேலட். இதில் வந்து ப்ரௌன் ஷேட் எடுக்கிறேன். ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஐஸில் லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்பலாம் கவர் பண்ணலை, இல்லை ஜஸ்ட் லைட்டாக. ஏன்னா இதுக்கு மேலே நான் ஒரு சாரிக்கு மேட்சான ஒரு ஐ ஷேடோ போட போகிறேன். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்காக ப்ரௌன் ஷேடை போடுறேன். அண்ட் லைட்டாக என்னோடய அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அதே ப்ரௌன் ஷேட் தான், கொஞ்சம் ஃபோட்டோக்கு அழகாக இருக்கிறதுக்காக ஃபில் பண்ணுறேன். இது நான் லாஸ்ட்டில் ஸ்பூலி வச்சு கரெக்ட் பண்ணிடுறேன். அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். என்னோட மேக்கப் எசென்ஷியல்ஸில் இன்சைட்லேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட், அதில் வந்து இந்த ஷேட் எடுக்கிறேன். இது வந்து என்னோடய ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக இருக்கும் அண்ட் சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேடை நான் இப்போது என்னோடய ஐ லிட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கிளிட்டரி ஷேடு. இன்ஃபேக்ட் என்னோடய ப்ளவுஸோட எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது அண்ட் சாரிக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இதை கையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. எலிகண்ட்டாகவும் இருக்குது. அந்த ஷைன் மட்டும்தான் தெரியுது, ஷேட் அவ்வளோவா தெரியல. ஸ்பூலி வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் கரெக்டாக எடுத்துக்கிறேன். எஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐலைனர். பயோட்டிக்கோட லிக்விட் லைனர் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆக்சுவலி ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகுது, பட் ஸ்டில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது.
பார்த்தீங்கன்னா தெரியுதா? அது ஆக்சுவலி இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எந்த மேக்கப்பும் போட வேண்டான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் லிப்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மேக் பண்ண லிப் பாம், இது வந்து பொமக்ரானேட் லிப் பாம் நான் என்ன பண்ணது, அது ஆக்சுவலி எடுத்த உடனே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு தடவை அப்ளை பண்ணுறேன். இது ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கேன், ரொம்ப லிக்விடெல்லாம் இல்லை. லிப்ஸ்டிக், அதுக்கு முன்னாடி லிப்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லிப் லைனர். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த லிப் பாம் நீங்கள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெட் டவலோ இல்லை வந்து வெட் டிஷ்யூ ஏதாவது வச்சு இப்படி க்ளீன் பண்ணினீங்கன்னா அந்த டெட் செல்ஸ்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நான் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 months ஆகுது. இவ்வளோ தான் காலியாகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் லிப் லைனர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிப் லைனர் போல்டோ. லிப் லைனர் யூஸ்வலாக நம்மளோட லிப்ஸை நல்லா ஷேப் பண்ணி காட்டும். நான் வந்து இப்போது ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் நைக்காவோட ராசியா போட போகிறேன். அவ்வளோதான். லிப்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, and next I'm going with the blush. ஏன்னா இந்த காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, அதனால் ஒரு blush இன்சைட்டோட வாட்டர்மெலன் பாப்சிக்கிள் ப்ளஷ்ஷு. நான் யூஸ்வலாக ப்ளஷ் போட மாட்டேன், கொஞ்சம் ஃபோட்டோக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக ப்ளஷ் போடுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல அந்த நம்ம சிரிக்கும்போது அந்த சீக் போன்ஸ் நல்லா அழகாக எடுத்து காட்டும். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இந்த ஸ்கின்னோட நல்ல பிளெண்ட் ஆகிடும். ஜஸ்ட் இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் வச்சு அதை இது பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் எடுத்ததே அழகாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா உங்கள் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். எல்லாத்துக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தான், ஆனால் இது ரொம்ப ஹைலைட்டர் மாதிரியே இல்லாமல் சூப்பராக இருக்குது. இது இன்சைட்டோட ரேடியன்ஸ் ஃபில்டர் ஷேட் 5 tan. கரெக்டாக இந்த சீக் போன், நோஸ் டிப்ஸ், இந்த T zone,
இங்கே அண்ட் இங்கே இது மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது க்ரீமியாக இருக்குது. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் நம்ம நார்மல் காலேஜ் போகும்போதோ இல்லை ஒர்க் போகும்போதோ அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த இடம் nose tips, this T-zone, அப்புறம் அந்த லெஃப்ட் ஓவர் தான், அதை வந்து இங்கே அண்ட் இங்கே இவ்வளோ தான் அப்ளை பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டாட் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த கார்னரில் லைட்டாக ஒரு டாட், ப்ரோஸ் அந்த முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு எங்கள் இடத்துல ஒரு டாட், அவ்வளோதான். நான் ப்ளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன், பாருங்கள். எனக்கு கான்டூரிங் வேண்டான்னு தோணுச்சு, அதனால் நான் கான்டூர் பண்ணலை. இப்போ உங்களுக்கு கான்டூர் வேணும் அப்படின்னா இந்த கான்சீலர் பேலட்லேயே கான்டூரிங் இருக்குது. இந்த ப்ரௌன் ஷேடு இதை வச்சு கான்டூர் பண்ணிக்கலாம். லைட்டாக காட்டுற எப்படி பண்ணுறீங்கன்னு. பண்ணணுன்னு ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துகிட்டு இந்த நோஸோட இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் இப்படி கொண்டு வந்துட்டு கான்டூர் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல். கையாலே ப்ளெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படியே கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ திஸ் பார்ட் blend பண்ணிவிட்டு ஓகே, திஸ் இஸ் how I'm going to finish. இன்னும் கீழே வந்து காய்ச்சல் மட்டும் போடணும். காய்ச்சல் ஸ்மச் ஃப்ரீயாக இருக்கணும். பயோட்டிக்கோட பென்சில் காய்ச்சல். டவல் வச்சு பிடிச்சிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். நான் ஒரு டச்சப் பண்ணுவேன் ஃபுல்லாக. சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரஷில் இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ் மட்டும் வச்சு சின்ன டச்சப் பண்ணிப்பேன். அதனால் நான் கையை வச்சுக்கிட்டேன். இங்கே ஸ்மஜ் ஆகாமல் லைட்டாக போடுங்க. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஃபில்டரும் போடலை, நீங்களே பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஃபினிஷ். லைட்டாக இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுவேன் ஃபோட்டோ எடுக்க போகும்போது. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது காமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இல்லை வேறு மாதிரி ஏதாவது போடணுன்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்.